ரோட் ஷோஸ்லாம் ஏதோ பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ரோட் ஷோ பண்ணக்கூடாது, பார்க்கிங்க்கு இடத்த ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்களாம். விஜயோட வாகனம் மொத்தம் 5, விஜய் போகிற வண்டி கூட ஒரு 4 வண்டி வருது. பவுன்சர்ஸ் போவாங்க, நிர்வாகிகள் பாதுகாப்புக்கு ஒரு வண்டி, டீம் அவரோட ஐடி விங்க, கேமரா, இந்த க்ரூ, மொத்தம் 5 வண்டி. இந்த 5 வண்டிக்கு எங்களுக்கு பார்க்கிங் இருக்குன்னா மொத்தம் 30 வண்டிக்கு பார்க்கிங் கொடுன்றாங்க. ஸோ ஒரு 50 வண்டிக்கு பார்க்கிங்க்கு இடத்த நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்களாம். சார் நாங்கள் 5 வண்டி தான் சார், அங்கே 10 நிமிஷம் நின்றுட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம், நீங்கள் ஒதுக்கி கொடுக்குற இடத்துல நாங்கள் நின்றுட்டு நாங்கள் போயிடுவோம். அதெல்லாம் இல்லை, எல்லா வண்டிக்கும் உங்களை பார்க்குறதுக்கு வண்டி வரும் சார், அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறோம். நாங்கள் வெளிப்படையாகவே அறிவிச்சிட போகிறோம் சார், வெளியூர்களிலிருந்து வராதீர்கள் அப்படின்ட்டு நாங்கள் டிக்ளேராக பண்ணிட போகிறோம் சார். சார் இது ரோட் ஷோ அப்படின்னா ரோட் ஷோ நடத்தக்கூடாது, 15 நிமிடங்களுக்கு மேல் பேசக்கூடாது, அடுத்தது நான் எழுதி கொடுக்குறத பேசணும்னு மட்டும்தான் சொல்லலை. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றாக சிறப்பாக ஆட்சி செய்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, அதில் நீந்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு பேசுகிறேன், அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ தொல்லை கொடுக்குறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம், இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. தாவேக நிர்வாகிகள் ஒரு 30 இடங்களை கொடுத்துருக்கிறார்கள் சார், மொத்தம் 30 பாயிண்ட். இதில் எந்த பாயிண்ட் சொன்னாலும் நாங்கள் ரெடின்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இல்லை நாங்களே சொல்கிறோம் என்று சொல்லி பொது மரக்கடை என்று இந்த அறிவிப்பு வந்தது விஜய் அவர்களோட அறிக்கைக்கு பிறகு தான். ஏன்னா அது பொலிட்டிக்கல் ஆகிடுச்சு. விஜய் யூஸ் பண்ண வேர்டு எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னு அசிங்கமாக இருக்குல்ல. நாங்கள் ஒன்றும் பயப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்து விட்டார்கள். இன்னும் இடையூறு செய்கிறார்கள், கூட்டம் வரக்கூடாது, அதாவது ஒரு 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 புவர் ரோட் ஷோவாக அது மாற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் மதுரையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 28 கிலோமீட்டருக்கு முதல்வர் ரோட் ஷோ நடத்தினார், நினைவு இருக்கா? கிராமத்துலேருந்து கிழவிங்கள்லாம் கூட்டு வந்து வரிசை நிற்க வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? யாரும் வரமாட்டாங்க, அதனால 28 கிலோமீட்டருக்கு அவர் ரோட் ஷோ நடத்துகிறாரு. ஒரு உதயநிதி போகிற இடத்துல ரோட் ஷோ தான் நடத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் திரு விஜய் அவர்களை மட்டும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று இவர்கள் தடுப்பது எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து. ரோட் ஷோனா அவங்களோட கேரவனை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு எல்லாரையும் பார்க்கறது, கை கொடுக்கறதாங்க சார். He will travel in vehicle, சாலையின் இருமருங்களும் மக்கள் நின்று பார்த்து கொள்வார்கள், அவ்வளவுதான். அது எல்லாருமே தான் பண்றாங்களே. நீ பண்ணாத, கூட்டம் அதிகம் வரும் உனக்கு. சார் எனக்கு இருக்கிறதுலே வினோதம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த போற அந்த கேம்பெயின், அந்த வாகனம் இருக்குல்ல, அதுல மேல நிக்க கூடாது, தலையை காட்டி நிக்க கூடாது. அது ஒரு வண்டியில உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும்ட்டாங்க. அப்புறம் எப்படி பேசுவாரு?